ஆண்டவர் மத்தேயு 13 ஒரு ஓமையை சொன்னார். அவங்க எல்லாருக்கும் தெரிந்த ஓமை தான். விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். ஒரு வித வழி அருகே விழுந்துச்சு. பரவாயில்லப்பா, போகும்போதே எவனோ புறக்கி தின்றுட்டான். காக்காவோ கழுகோ புறக்கி தின்றுச்சு. அது ஒரு வாரம் சர்ச்சுக்கு வந்ததோ 2 வாரம் சர்ச்சுக்கு வந்ததோ நின்றுச்சு. சரி பரவாயில்ல விட்டுருங்க. ரெண்டாவது ஒரு விதை இருந்துச்சு. அது ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ வந்துச்சு. உபத்திரவம் வந்த உடனே போயிடுச்சு. சரி அதுவும் பரவாயில்ல விட்டுருங்க. ஆனால் 3வது சாகிற வர சர்ச்சில் இருக்குது. ஆனால் அது கவலையோடு இருக்குது. அதுக்கிட்ட போய் பார்த்தா ஒரு கனி கூட இல்லை. அதனால் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதாகவோ அவனுடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருந்ததாகவோ அது கவலையோடு இருக்குது. அது ஆனால் சாகிற வர உயிரோடு இருக்குது, சர்ச்சுக்குள்ளே இருக்குது. நான் அதை தான் ரொம்ப மோசமான ஒரு காரியமாக பார்க்குறேன். அது ஆண்டவர் முள்ளுள்ள நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைன்னு சொல்கிறாரு. அது உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அது இருந்தால் கடைசி வர உயிரோடு இருந்தும் சர்ச்சில் இருந்தும் பிரயோஜனமே இல்லை. இன்றைக்கி சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு மேலே கவலை. அவருக்கு தெரியாமல் தான் உன் பிள்ளைக்கு இந்த பிரச்சனைலாம் வந்துருச்சு. என் பிள்ளைக்கு அது இல்லை எனக்கு கவலை. இன்றைக்கி நிறைய பேருக்கு வேதத்தை படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரில. ஆண்டவர் தான் நம்மளை காப்பாற்றணும். இந்த கவலை இருக்கிறவங்க பரலோகம் போக முடியாது. இந்த கவலை ரொம்ப கொடுமையானது. இந்த கவலை ரொம்ப மோசமானது. அப்போ அடுத்து ஒன்று தான், வசனத்தை கேட்பான், உணர்வான், அவன் பாட்டுக்கு வசனத்தின்படி நடப்பான். அவன் மட்டும்தான் பரலோகம் போக முடியும். கவலைப்படுறவன் வசனத்தை செயல்படுத்த முடியாது. கவலைப்படுறவன் வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. கவலைப்படுறவன் வசனத்துக்காக நிற்க முடியாது. உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் ஜெயிலில் இருந்து பவுல் அடிகளார் இதை எழுதுறாருன்னா, நீ கவலைப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாது. என்ன, குட்டையாக இருக்கிறவன் கவலைப்பட்டு நெட்டையாக முடியுமா? இல்லை நெட்டையாக இருக்கிறவன் கவலைப்பட்டு குட்டையாக முடியுமா? ஒன்றும் முடியாது. கருப்பை வெள்ளையாக்க முடியுமா? வெள்ளையை கருப்பாக்க முடியுமா? ஒன்றும் முடியாது. அவர் நினைத்ததை அவர் நடத்துவார். அவர் நினைத்தால் எல்லாம் முடியும். அவர் நினைத்தால் சகலமும் நடக்கும். அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டு, நீங்கள் கவலைப்படுறதுனால பகல் இரவாக மாறாது, இரவு பகலாக மாறாது. ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அவர் குறித்த காலம் சகலமும் நடக்கும். அவர் சகலத்தையும் நேர்த்தியாக செய்வார். அவரோடு நெருங்க வேண்டும், அவரோடு இணைய வேண்டும். இந்த கவலை மிக மிக மோசமானது. பாவம் கூட அதில் பாவம் செய்ததனால் நான் எழும்பி பிரகாசிக்க முடியவில்லை என்று போய்விடுவான். ஆனால் அந்த கவலைப்பட்டவன் என்ன சொல்லுவான்? நான் தான் ஜெபம் பண்ணுறேனே, நான் தான் சர்ச்சுக்கு வர்றேனே, நான் தான் கூட்டத்துக்கு வர்றேனே, நான் தான் கடவுளை தேடுறேனே, எனக்கு ஏன் நீ ஏன் இந்த கவலையை வச்சிருக்க? வேதத்தில் ஆண்டவர் சொன்னார், இதை சுமக்கிற வரைக்கும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களோடு ஜெபத்தோடும் தேவனிடத்துக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான அப்பொழுது. இந்த கவலை இங்கே வர்றதுக்கு 3 காரணம் இருக்குது. அதை உங்களுக்கு முதலாவது சொல்கிறேன். 1, 2 எஜமானுக்கு ஊழியர் செய்கிறவன் கண்டிப்பாக கவலைப்பட்டு தான் ஆவான். ஐயோ எங்கள் அம்மாவையும் சந்தோஷப்படுத்தணும், என் சுவையும் சந்தோஷப்படுத்தணும். ஐயோ காலையில் வேலைக்கும் போகணும், சர்ச்சுக்கும் வரணும். ஐயோ வேலை முடிஞ்சு வேலைக்கும் போகணும், சர்ச்சுக்கு வரணும். பாட்டு என்ன? எஜமானனே என்னமெல்லா. ஆனால் இங்கே இருந்துட்டு என்ன, இங்கேருந்து யோசிக்கிற என்ன அப்போ 2 எஜமானுக்கு நீ உலகத்தையும் தேவனையும் ஒரே நேரத்தில் சந்தோஷப்படுத்த முடியாது மகனே. அது சர்ச்சிலையும் கவலைப்பட்டுட்டு தான் இருப்ப, வேற வழியே தெரியாது. ஒரு நிமிஷம் கூட்டம் லேட் ஆயிடுச்சுன்னா நீ அவ்வளோதான், வீட்டில் 4 பேர் நிற்பானேன்னு சொல்லுவேன். பிளைனா ஆண்டவர் உங்கள் எஜமானனா இருக்கிறாரா? 3 கவலைகளை கர்த்தர் மத்தேயு 6 பேசுறாரு. அந்த 3 கவலை இல்லாம நடத்துவார்னா நம்முடைய எஜமானன் மட்டும்தான் நடத்துவார். அதாவது நம்முடைய எஜமானன் நடத்தின பிரச்சனை இல்லாம இருக்காது, ஆனா புல்லுள்ள இடங்கள்ல நடத்துவார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுவார். பிரச்சனை இருக்காதுன்னு அவர் சொல்லலை, மேய்ப்பன் இருக்கிறார்ல. இப்போ இங்கே இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமையும் இன்னொரு எஜமான தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை நடத்தும்படி ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுக்கு ஓனராக இருப்பாராக, அவர் உனக்கு எஜமானனாக இருப்பாராக. அவர் உங்களுக்கு எஜமானா இருந்தால் 3 கவலை வராது. ஆண்டவரே இன்னைக்கு என்ன சாப்பிடுவேன்,
இன்னைக்கு என்ன ட்ரெஸ் உடுத்துவேன், என்னத்தை உடுப்போம் என்று ஆண்டவரோட காட்டு புஷ்பங்களை போய் பார், ரோஜா செடியை போய் பாரு, காட்டில் இருக்க பூக்கள் மாதிரி ஒரு பூ இருக்கான்னு பாரு, உன் ட்ரெஸ்ஸில் இருக்கான்னு பாரு. அவைகளை அழகா உடுத்து வைக்கிற நான் உன்னை உடுத்து வைக்க மாட்டேனா என்று சொல்லுகிறார். என்ன சாப்பிடுவேன்னு தெரியலையே. இதெல்லாம் இன்னைக்கு வேலைக்கு போறவங்களால இருக்கு. வேலைக்கு போறதை பத்தி நான் தப்பா சொல்லல. எஜமான் அவரா இருக்கிறாரா? அவர் உன் எஜமானனா? கர்த்தர் எஜமானனா சாப்பிட்றத கவலைப்படுற அளவுக்கு வச்சுக்கிற மாட்டாரு. ஆமாம், கண்டிப்பாக வச்சுக்கிற மாட்டார். உடுத்துறதுக்கு ட்ரெஸ் இல்லாத அளவுக்குலாம் அவர் வைக்க மாட்டார். அவர் வைக்கவே மாட்டார். ஆனால் அவர் வைக்க மூணாவது ஒரு கவலை இருக்குது. நாளைக்காக கவலை. என் பேரனுக்கு ஒரு இடம் வாங்கி போட்டுட்டு செத்துட்டேன்னா நாளைக்காக நீ ஏன் கவலைப்படுற? சூரியன் எப்படி கீழே போய் மேலே வருதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. சந்திரன் எப்படி வருதுன்னு யோசிக்குது. அவர் செத்து போனால் நான் எப்படி வாழ்வேன்? உன்னை ஆண்டவர் இன்னும் சாகலை. நம்புறவங்க மட்டும் கையை தட்டுங்க. அல்லேலூயா. இது மேலே உங்களுக்கு தெரியுதா? அந்த யோசனைக்கே வரவிட மாட்டார். அதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வைப்பார். ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்க. அப்போ இந்த 3 கவலை மத்தேயு 6 ஏன் வருதுன்னு சொல்றாரு? அது வராமல் இருக்கணும்னா என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. மத்தேயு 6:33 மனப்பாடமா தெரியும். முதலாவது தேவன். நீ காலையில வேலை பார்த்துட்டு இங்க வர்றவங்க இருக்காங்க, முடிச்சுட்டு வேலைக்கு போறவங்க இருக்காங்க. உன் மனசெல்லாம் எங்க இருக்கு? என்னைக்காவது இது உங்களை காப்பாத்துச்சா? கடன் இல்லாம வாழ வச்சுச்சா? ஆசீர்வாதமா இருக்க வச்சுச்சா? உலக மனிதர்களை விட மேன்மையா கர்த்தர் உனக்கு தருவேன்னு சொன்னாரா இல்லையா? இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கூட. உன்னை உடுத்துற ட்ரெஸ்ஸு, நீ இருக்கிற வீடு, உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கை எல்லாத்தையும் கூட கொடுப்பேன்னு ஒரு ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்காரு. எனக்கு காலையில் ஒரு வீடியோ நான் கேட்டு உங்களுக்கு அனுப்புனேன்ல. என்ன, ஒரு ஏழை விதவை, அந்த விதவைக்கு ஒரு குழந்தை, அரசாங்க பணத்தில் தான் அது வாழுது. அது ஒரு குச்சி வீட்டில் தான் இருக்குது. நல்ல கவனிங்க, இதாங்க நம்ம வாழ வேண்டிய விஷயம். ஆனால் குச்சி வீட்டில் இருந்தாலும் அந்த விதவை சந்தோஷமாக இருக்குமா? சந்தோஷமாக இருக்குமா? மகிழ்ச்சியாக இருக்குமா? நிறைவாக இருக்குமா? ஒரு நாள் மழை சோன்னு அடித்து பயங்கரமாக பெய்தான். பெஞ்சா அப்படியே குழந்தை மேலேயும் தண்ணி விழுகுது, அது மேலேயும் தண்ணி விழுகுது. அப்போ உடனே என்ன பண்ணிச்சான், வீட்டில் நம்ம ஊரில் கதவுலாம் பார்த்துருக்கீங்களா, கலட்டுற மாதிரி கதவு இருக்கும், இப்படி தூக்கி கழட்டிடலாம். அந்த கலட்டுற கதவை எடுத்து வச்சு ஒரு கம்பை அப்படி கொடுத்து குழந்தைய அதுக்குள்ளே வச்சுட்டு அதுவும் உட்காந்துருச்சான். இப்போ நனையலையாம். அந்த 2-3 வயசு குழந்தை கேட்குறான், அம்மா நம்ம வீட்டிலையாவது கதவு இருக்குது, கதவு இல்லாத வீட்டில் உள்ளவங்க நனைவாங்க இல்லைம்மா? ஆண்டவர் நமக்கு கதவுலாம் கொடுத்துருக்காருல்ல, என்ன எவ்வளவு தந்திருக்காரு. 2வது கவலை எதில் வருது தெரியுமா? 2வது கவலை எதில் வருதுன்னா, கவலை எதில் வருது? 2 எஜமானுக்கு. நான் அதனால தான் சொல்கிறேன், கிறிஸ்தவங்க நீங்கள் முதல்ல ஜெபிக்க வேண்டியது, உங்கள் உடம்புக்கு சுகம் வேணும்னா ஞாயிற்றுக்கிழமை வேலையை நிறுத்திட்டு கொஞ்சம் சம்பளமாக இருந்தாலும் தூங்குனா படுக்கணும், காலையில் எழும்புனா பலனாக இருக்கணும். அதான் நான் விரும்புகிறேன். உங்களை நேசிக்கிறதுக்கு எதையும் நான் தடையாக வச்சுருந்தேன்னா நான் செத்தேன்ப்பா, நான் செத்தே போனேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் நான் கேட்பேன் காலையில், நீங்கள் எஜமானாக இருந்து நடத்துங்கப்பா. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களால் எல்லாம் செய்ய முடியும். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களால் எல்லாம் செய்ய முடியும். ஆமாம், எங்கள் அப்பா தான் ரொம்ப மோசமான ஆள். பயங்கரமாக எல்லாரையும் திட்டும், பயங்கரமாக திட்டும். நான் நல்லவங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த அம்மா சாகும்போது இயேசுவேன்னு சொல்லும்னு நாங்கள் நினைக்கல. இயேசுவேன்னு கூப்பிட்டா பரவாயில்ல, ஒரு சாட்சியும் வச்சுட்டு போச்சு. என்ன சாட்சி தெரியுமா? அழகம்மாவை கூப்பிட்டு, எவனாவது இந்து முறைப்படி என்னை அடக்கம் பண்ணிடக்கூடாது, என் மகனோட தெய்வம் தான் உண்மையான தெய்வம். ரட்சிப்பு சாகிறதுக்கு முன்னாடி தான் வருது. அத்தோட ஊருக்காரன்லாம் வந்தான், நோட்டையும் புத்தகம் தூக்கிட்டு. எங்கள் அப்பா பேசலை, எங்கள் அம்மா பேசலை, அந்த பாட்டி பேசிச்சு. டேய், அது உயிரோடு இருக்கும்போது சொல்லிட்டு போயிடுச்சு, என் மகனோட தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னு. ஆண்டவர் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உங்களுக்காக செயல்படுவார். நீங்கள் மட்டும் அவர் ராஜ்யத்தை தேடுங்கள். அவர் எஜமானாய் உங்களை நடத்தட்டும். மரண பள்ளத்தாக்கு வராது என்று சொல்லவில்லை 23ஆம் சங்கீதத்திலே. அவர் எஜமானாய் இருந்தால் மரண பள்ளத்தாக்கு வரும், ஆனால் அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றும். அதனால இந்த 2 எஜமானுக்கு ஊழியம் செஞ்சுட்டு சர்ச்சுக்கு வந்துருக்கிற நீங்க, நம்ம சபையை பார்த்தீங்கன்னா திடீர்னு நிரம்பி இருக்கும், திடீர்னு 10 பேர் இருப்பாங்க. இவர்கள் யார்?
ஏன் சபை இப்படி இருக்கிறது? இவர்கள் எல்லாம் 2 எஜமானுக்கு ஒரு நாள் வீட்டில் சொந்தக்காரன் வந்தா உட்காந்துருவாங்க. இவங்களுக்கு தேவன் யார்? தேவன் உன் எஜமானனானால் குறைவு எங்கே இருந்து வரும்? தேவன் உங்கள் மேய்ப்பனானால் குறைவு எங்கிருந்து வரும்? தேவன் உங்களை மேய்ப்பாரானால் கூட கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே? சொல்லுங்க. ஆண்டவரே, காலையில் எழும்பி இந்த ராஜ்யத்துக்காக தேடுறவங்க எத்தனை பேர்? ராஜ்யம் வருவதாகன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அவன் 5 வருஷம் ஆட்சிக்கு, ஆமாம், ஆண்களுக்கும் இன்னைக்கு இலவச பஸ் தருவேன்னு சொல்கிறாங்க. அப்போ பஸ் இன்னும் எப்படி தான் ஓடுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. என்ன, ஆண்கள்லாம் சந்தோஷமாக இருங்க, நல்லது. ஆனால் பஸ் எப்படி ஓடும்? தமிழ்நாடு என்ன ஜப்பானாக மாறுமா, இல்லை தமிழ்நாடு என்னவா மாறும் தெரில. ஆனால் நம்முடைய எஜமானன் நம்மை நடக்க பண்ணுவார், உழைக்க பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் எப்படி தெரியுமா? இரவு முழுவதும் ஒருத்தன் பிரயாசப்பட்டான வெறுமை அவர் அனுப்பவே மாட்டாரையா. அவனை தேடி போய் அவனை ஆசீர்வதிப்பார். அவனை ஆசீர்வதிக்கிற தேவனை. அதனால தான் சொல்கிறேன், எப்பயும் சொல்கிறேன், உன் படிப்பு உனக்கு எஜமானா இருக்கக்கூடாது, உன் ஓனர் உனக்கு எஜமானா இருக்கக்கூடாது. ஆமாம், உன் குடும்பம் உனக்கு எஜமானன் அவர் தான். அப்படித்தான் மத்தேயு 6:33 இயேசுவின் முதல் பிரசங்கம். அங்கே அவர் சொல்லிட்டார், ட்ரெஸ்ஸுக்கு கவலை. நிறைய பிள்ளைங்க இன்னொரு நாள் தான் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தால் எனக்கு அந்த ட்ரெஸ் இல்லையே. அப்போ 2வது இங்கே காரியம் கவலை வர்றதுக்கு லூக்கா 21:34 ஆண்டவர் தன்னுடைய கடைசி நேரத்தில் இந்த விஷயத்தை சொல்லுகிறார். லூக்கா 21:34, உங்கள் இருதயம் பெரும் தீண்டியினால். நினைச்சதெல்லாம் வாங்கணும். அப்போ எதை தான் வாங்குறது? எல்லாத்தையும் வாங்கணும். வாங்கினா என்ன செய்யறது? வீட்டில் தான் ஜெராக்ஸ் மிஷின் வச்சு பணத்தை அடிக்கணும். பார்க்குறதெல்லாம் வாங்கணும். பார்த்ததில் ஒன்றே ஒன்று மட்டும் இந்த புதிய வருஷத்தில் தீர்மானம் பண்ணுங்க, எது என் தேவையோ அதை என் ஆண்டவரிடத்தில் சொல்லுவேன். அல்லேலூயா. பார்க்கறதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சா கவலை வந்து குட்டி போட்டுரும். உங்கள் இருதயம் பெரும் தீண்டியினாலும் வெறியினாலும், வெறி, இதை எப்படியாவது வாங்கிடுவேன். 1 கடன் அல்ல, 2 கடன் அல்ல, 3 கடன் வாங்குவேன். எத்தனை கடன் வாங்கியாவது என் பணத்தை அழிப்பேன். நான் வரப்போற சம்பளத்தை வட்டியாவே மாத்திடுவேன். ஆண்டவர் சொல்ல, உங்கள் இருதயம் பெரும் தீண்டினால் நிறைஞ்சிருக்குப்பா. லௌகீக கவலை அது இல்லையே, இது இல்லையே. இதை படிக்கும்போது தான் எனக்கு ஆண்டவரே, நீர் இருக்கிறீங்களேன்னு சொல்லவே மாட்டேங்கிறோமே ஆண்டவரே. அது இல்லை. அந்த அம்மா ஒரு கதவை வச்சு குழந்தைய காப்பாத்துது. அந்த கதவை விட மேலான நல்ல வீடுகளை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, சொந்த நிலங்களை. என்னைக்காவது நாங்க தேங்க்ஸ் சொன்னோமா? அப்ப அங்க 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யாம ராஜ்யத்தை தேடுனா கவலை மாறுது. இங்க இருதயத்துல தந்ததுக்காக மனதார நன்றி சொல்லணும். இங்க பாருங்க, லௌகிக கவலைனால நிறைய பேருக்கு பிரஷர் சின்ன வயசுலே வந்துடுது. இந்த பிரஷர் வந்தவங்களெல்லாம் பாருங்களேன், அவனுக்கு வீடு இருக்கு, அவனுக்கு நிலம் இருக்கு, அவன் நல்லா இருக்கான், ஐயோ நான் இப்படி இருக்கேன், ஐயோ அவன் போறான் பாருங்க, சர்ன்னு போறான் பாருங்க, அந்த அவன் பாருங்க நல்லா பறக்கிறான் பாருங்க. ஏன்பா, ஒன்னு அதை விட நல்லா வச்சிருப்பாருப்பா. இல்லைன்னா இன்னொன்னு சொல்றேன், யானைக்கு ஒரு காலம் இருந்தா பூனைக்கும் உங்களுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருப்பாரு. இதுதான் நமக்கான விசுவாசத்தினுடைய உறுதி. அதனால அது இல்லையே, இது இல்லையே. எவனுக்கும் கிடைக்காத மீட்பர் எனக்கு இருக்கிறாரு, எவனுக்கும் இல்லாத இயேசு எனக்கு இருக்கிறார். எவனுக்கும், சிலரை மாமா உயர்த்துவான், சிலரை சித்தப்பா உயர்த்துவான், சிலர் அப்பா உயர்த்துவான். நம்மை வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் நம் தலையை உயர்த்துவார். இந்த நம்பிக்கை இருக்கணும். அதனால இங்க அதிக கடன்கள், இன்னைக்கு தூங்க முடியல, அதிக கடன்கள் இன்னைக்கு பிரச்சனையை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கும் சில நேரங்களில் சபையில் டக் 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 டக்குன்னு செய்யணும்னு ஆசை, நிறைய செய்யணும்னு ஆசை. ஃபால் சீலிங் போட்டுடலாமா, இங்கே ஒரு டிவி வாங்கி வச்சிடலாமா, அடுத்த ஸ்பீக்கரை மாற்றிடலாமா, எல்லாம் கணக்கு பண்ணால் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது. ஆனால் ஆண்டவர் என்னோட இந்த வசனத்தை கொண்டு சொல்கிறார், உன் இருதயம் என்ன? என் இருதயம் அமர்ந்து காத்திருந்தது. அடிக்கடி இருதயத்தை பார்த்து 42ஆம் சங்கீதத்தை சொல்லணும். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, நீ ஏன் ஏன் அவசரப்படுற, ஏன் நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லணும். அந்த வசனத்தையே போடுங்கப்பா. அப்போ கவனிங்க, என் இருதயம் பெருந்தீண்டியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு, திடீர்னு அந்த நாள் நம்ம மேலே வந்துடாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறார். திடீர்னு வந்துடுவாராம். எப்போ வருவேன்னு அவர் சொல்லலை. அவர் திடீர்னு வரும்போது நம்ம பாட்டுக்கு வேற பாரத்தில் தூங்கிட்டு இருந்தா, இப்படிப்பட்ட பாரம் உள்ளவங்களால் ஜெபம் ஓடாது. அதனால தான் எப்பயும் அது இதுன்னு லிஸ்ட் கொண்டு வராதீங்க. லிஸ்ட்ல அவர் மட்டும் இருக்கட்டும். கர்த்தர் எனக்கு சகாயர். ஏன் நான் சொல்றேன் தெரியுமா?
எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, இதுக்கு இணையான வசனம். எபிரேயர் 13:5 நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. பண ஆசைனா என்ன தெரியுமா? அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும், அது வாங்கணும், இது வாங்கணும். பத்தாது பத்தாது பத்தாது, சம்பளம்லாம் பத்தாதியா, கிளம்பு. சொல்லுங்க. நான் சொல்கிறேன், ஈரான் தேசத்துக்கு உங்களை அனுப்பணும்னா 1 கிலோ தக்காளி வாங்குறதுக்கு நீங்கள் 1 சூட்கேஸ் பணம் எடுத்துகிட்டு போகணுமா? ஈரானில் தெரியுமா உங்களுக்கு? ஈரானில் பொருளாதார வீழ்ச்சி வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள், நீங்கள் 1 கிலோ தக்காளி வாங்குறதுக்கு வீட்டிலேருந்து 1 சூட்கேஸ் கொண்டு போய் கட்டுக்கட்டாக கொடுத்தா தான் 1 கிலோ தக்காளி. அமெரிக்கா அவங்க மேலே பொருளாதார தடை. நல்ல வேளை இந்தியாவில் 20-30 ரூபாய்க்கு தக்காளி கிடைக்குது. இந்தியாவில் இன்னும் 1 ரூபா வேலிடாக இருக்குது. ஈரானோட பணத்தை எடுத்துகிட்டு போய் இங்கிலாண்டில் கொடுத்தா போட அந்த பக்கம் சொல்கிறானா. அந்த பணம் எதுக்குன்னு இந்தியாவை கத்தர் நல்லா வச்சுருக்காருல்ல. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமாம், நல்ல வேலை. நம்மெல்லாம் சூட் கேஸில் தக்காளி வாங்க போகணும்னா முடிஞ்சு போச்சு. அப்போ மட்டன் வாங்க எப்படி போகிறது? வண்டியில் தான் போகணும். நான் இந்த ஈரான் நிலைமையை நினச்சி பார்த்தபோது ஆண்டவர் சொன்னார், இங்கே பாருங்கள், நீ பண ஆசை இல்லாதவர்கள் என்னைக்காவது நீங்கள் போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா. சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல இருக்கும்போதெல்லாம் எனக்கு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்பேன், என்னடா அந்த புதுசாக ட்ரெஸ், எங்கள் மாமா ஃபாரின்லேருந்து வந்தார், என்னடா புது செப்பல், எங்கள் சொந்தக்காரங்க அங்கேருந்து வந்தாங்க. ஆனால் சில நேரங்களில் எங்கள் அப்பாவை தவிர எங்களுக்கு யாரும் எதுவுமே வாங்கி கொடுத்ததில்லை சின்ன வயசில். அப்போ நான் நினைப்பேன், நமக்கெல்லாம் மாமா இல்லை, நமக்கெல்லாம் சித்தப்பா இல்லை, நமக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்க யாருமே இல்லைன்னு. ஆனால் ஒரு நாள் வந்தது, உன்னை விட்டு நான் விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை. அவர் உயர்த்தின உயர்வுகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது, அவைகள் அவருடைய அகராதியில் இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், என்னைக்காவது வந்து இந்த ஆலயத்தை தொட்டு இதெல்லாம் எங்களுக்கு என்னப்பா, இது எங்களுக்கு தகுதியாக இருக்கா, இதெல்லாம் நாங்கள் எத்தனை லோன் போட்டாலும் கட்ட முடியுமா, இவ்வளவு செஞ்சீங்களே ஆண்டவரே, நீங்கள் போதும் ஆண்டவரே, நீங்கள் விலகாமல் இருந்தால் போதும் ஆண்டவரே. பவுல் ஏன் கவலைப்படாமல் ஜெயிலில் இருந்து எழுத முடியும்னா, அவர்கிட்ட ஒரே ஒரு மெத்தட் தான் இருந்துச்சு. அப்போ வேணும்னா என்ன செய்கிறது? உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும், இருக்கிறதே குச்சி வீடு, அப்போ என்ன செய்கிறது? ஆண்டவரே ஒரு காங்கிரீட் வீடு தாங்கப்பா. இதான் பவுல் ஜெயில இருந்து சொன்னார், தீமோத்தேயுக்காக நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், தீத்துக்காக ஜெபிக்கிறேன், பிலமோனுக்காக ஜெபிக்கிறேன், நான் விட்டு வந்த சபைக்காக ஜெபிக்கிறேன், என்னை நேசித்த மக்கதோனியாவுக்காக ஜெபிக்கிறேன். அவன் ஜெயிலில் இருந்து அவர் சொன்னதெல்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவேற்றினார். நான் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும், நான் உண்மையை சொல்கிறேன், உங்களை நேசிக்கிற உங்கள் நண்பர்கள்ட்ட போய் உங்கள் கஷ்டத்தை சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இறக்கி வச்ச அனுபவம் வருது. என்னைக்காவது ஓடி போய் ஆண்டவர்கிட்ட அவமானத்தை சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவரே, உலகம் என்னை அவமானப்படுத்துதப்பா, என் வியாதியை பேசுதப்பா, என்னை பற்றி இப்படி பேசுது. என்னைக்காவது கதவை பூட்டிட்டு அவர்கிட்ட அழுதுருக்கீங்களா? என்னைக்காவது ஆண்டவரே நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிருவீங்க, உங்களால் முடியாது ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களா? அந்த பிலிப்பியர் 4:5 உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? ஆமாம், 4:6 ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. ஆமாம், வெறும் விண்ணப்பம் மட்டும் இல்லை, விண்ணப்பத்தோடு எண்ணத்தை செலுத்தணும். அந்த விண்ணப்பத்தை சொல்லும் போதே, இந்த வீடு தந்திருக்கீங்கப்பா, இன்னும் பெருசாக தருவீங்கப்பா, இந்த வாழ்க்கை தந்திருக்கீங்கப்பா, எவரும் உங்களை காப்பாற்ற முடியாது, அவர் எங்கள் குடும்பத்தை ரட்சிப்பீங்கப்பா, என் நிலைமையை மாற்றுவீங்கப்பா. ஜெபமும் வேண்டுதலும் கலந்து இருக்கணும், துதியும் ஜெபமும் கலந்து இருக்கணும். அதான் அந்த இரவு ஜெபத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, பவுலும் சீலாவும் என்னை துதித்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அதான் பவுலோட இது. வசனம் எழுதினவருக்கு தெரியாதா?
பவுலும் சீலாவும் துதித்து ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபம் பண்ண தொடங்கின போது அவர்கள் இருந்த இடம் ஆண்டவருக்கு தெரியாத அவங்க ஜெயிலில் இருக்காங்கன்னு, ஆண்டவருக்கு தெரியாத அவங்க காலில் அடிச்சிட்டாங்கன்னு, ஆண்டவருக்கு தெரியாத பவுலும் சீலாவும் காலில் விலங்கு மலை மாட்டியிருக்காங்கன்னு, ஆண்டவருக்கு தெரியாத அவங்க பொருளாதார பிரச்சனை, ஆண்டவருக்கு தெரியாத அவங்க கண்ணீர். நீங்க ஏன் பாரப்பட்டுட்டே இருக்கிறீங்க? நீங்க அந்த உலக மனிதர்கள் வணங்குகிற தெய்வத்தை வணங்குகிறது போல வணங்குகிறீர்கள். நம்முடைய தெய்வம் சும்மா ஆண்டவரேன்னு கூப்பிடாத அந்த ஆகாருடைய கண்ணீரையே காண்பாரானால் உங்கள் கண்ணீருக்கு அவர் பதில் தராமல் அவர் இருக்கவே மாட்டார். அப்ப இங்க என்ன நடக்கிறது என்றால், தேவனிடத்தில் சொல்லுகிற அனுபவம். அதிகாலை தூக்கம், 1 மணி வரை தூக்கம். சிலருக்கு சூரியன் வந்து மூஞ்சியில் அடிச்சா தான் எந்திரிப்பாங்க. அப்ப ஒரு மிஷினரியை நான் சந்தித்தேன் இந்த சபையில், ஈசிஆர் சபையில் வச்சு. அவர் தமிழ்நாட்டில் இருந்து 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தாராம். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட சொன்னாராம், ஒரு குழந்தை தந்தா நான் மிஷினரியாக போயிடுவேனே. ஒரு குழந்தை தந்தா 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாராம். இன்றைக்கி அந்த பையனுக்கு 20 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அதோட கிளம்பி பெரிய பணக்கார குடும்பம், இந்தியாவினுடைய பீகாரினுடைய எல்லைக்கு, இந்தியாவினுடைய ஹேண்டுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த பீகார்லேருந்து அப்படியே வடகிழக்கு மாநிலம் அப்படியே போகிறோம். அது ஒரு கை மாதிரி இருக்கும், இந்தியாவுடைய கை. கரெக்டாக அந்த மேப் எடுத்து காமிச்சார். அந்த கையில் தான், அந்த கை பகுதியில் தான் இருக்காராம். அவர் எத்தனையோ தடவை அவரை அடிச்சிருக்காங்களாம், எத்தனையோ தடவை அவரை என்ன செஞ்சுருக்காங்களாம், பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அடிப்பாங்களாம். இப்படி தான் அங்கிருந்து போய் அவருடைய கண்ணீரை ஆண்டவரிடத்தில் சொன்னார். ஆண்டவர் அவருடைய அவமானத்தை மாற்றினார். இன்றைக்கு அநேக ஜாதிகளுக்கு கத்தர் நிறுத்துறாரு. நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் வல்லவர். அதனால வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லாதவனுடைய பிரச்சனை எப்படி தீரும்? வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லாமல் கவலை எப்படி மாறும்? இந்த ஜெபத்துக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லு தெரியுமா? உடனே தரமாட்டார். ஆனால் உடனே என்ன தருவார்? எல்லா புத்திக்கும் மேலான தேவசம். இன்னைக்கு நிறைய பேர் நம்பிக்கையற்ற சபையில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஆண்டவர்கிட்ட பேசுகிறதே கிடையாது, ஆண்டவர்கிட்ட சொல்கிறதே கிடையாது. ஆண்டவர்கிட்ட அப்போ 2வது காரியம், என் வாழ்க்கையில் கவலை வர்றதுக்கு காரணம் இல்லையே இல்லையே இல்லையே. நம்முடைய ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், அவருடைய பாதம் இந்த பூமியில் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் இல்லை. இன்னைக்கு நீங்கள் உழைச்சேன் கலைச்சேன் ஓடுனேன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் மண் கோட்டை, இதெல்லாம் நிற்காது. ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது அது மேலானது. அதனால தான் சொன்னேன், மண் கோட்டை கட்டி வைக்காது, அது ஒரு மழை வந்து அடிச்சுட்டு போயிடும். தேவன் ஒன்று ஆசீர்வதிக்கிறது தான் நிறைவானது. ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்க. நான் அது டெய்லி நேரம் பற்றக்கூடாது, அவர்கிட்ட பேசுகிறதுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே இந்த பிள்ளைங்க இப்படி இருக்காங்க, இந்த வாலிபர் இப்படி இருக்காங்க, ஆண்டவரே அந்த பெரியவங்களுக்கு குழந்தை இல்லையே, ஆண்டவரே இவங்க திருமணமாக இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஐயோ இவங்க இப்படி இருக்காங்களே, ஆண்டவரே அவங்கள நினைக்கும் போது நமக்கு கண்ணீர் வரும். காணிக்கையெல்லாம் கொடுக்குறாங்கப்பா, தசமபாலாம் கொடுக்குறாங்களப்பா, இவங்க இப்படி இருக்காங்களே நினச்சா நமக்கு தூக்கம் வராது. நமக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அவங்கள ஆசீர்வதிங்கப்பா, அவங்கள ப்ளஸ் பண்ணுங்கப்பா. கிறிஸ்டோபர் பாஸ்டர் ஒருத்தர் தலைவராக இருந்தார்ல கிருபாசனத்துக்கு, ஒரு காலையில் வந்து உட்காந்துருவாராம், சர்ச்சில் உட்காந்துட்டு அப்படியே எல்லா பேரையும் சொல்லுவாராம் அல்ஃபபெட்டிக் ஆர்டரில். ஆண்டவரே அந்த சகோதரனை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இந்த சகோதரனை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இந்த சகோதரனுக்கு, அப்படியே சொல்லிட்டு தான் எந்திரிச்சு சாப்பிட போவார். அதான் ஊழியக்காரன். சும்மா ஊழியத்துக்கு வந்துட்டு இல்லைன்னா எல்லா பாரத்தையும் சுமந்த செத்து போவான். அவனுக்கு ஒன்று மட்டும்தான், இல்லையேன்னு அவன் சொல்லக்கூடாது, ஏசு ஜீவிக்கிறாரு, ஏசு இருக்கிறாரு. அப்போ இந்த கவலை கறதுக்கு அவனை மாதிரியே அந்த ஸ்ப்ளெண்டரில் போக முடியல, ஒன்று ஆண்டவர் காரில் கூட கொண்டு போவார். நீ ஏன் அவனை மாதிரி ஸ்ப்ளெண்டரில் போக முடியல, அவனை மாதிரி அந்த பைக்கில் போக முடியல? இருப்பா, உன்னை குறித்தவருடைய திட்டம் ரொம்ப பெருசு. அதுதான் சொல்கிறேன், இல்லையான்னு சொன்னால் போச்சு, தூக்கமே போச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி நைட்டு தூக்கமே வராது. 3வது கவலைக்கான காரணம், கவலைக்கான காரணங்களும் அதை மேற்கொள்கிறத பற்றி பேசினேன். 2 எஜமான காரணம், ராஜ்யத்தை தேடுறது விடுதலை, அதே மாதிரி ஆமாம் இல்லையேங்கிறது கவலை, ஆண்டவர்கிட்ட சொல்கிறது கவலை நீங்கும். 3வது கவலை வருவதற்கான காரணம் என்னன்னா, வாசிங்க நீதிமொழிகள் 12:25. அவனுக்கு நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25 நான் வாசிக்கிறேன். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள், நல்வார்த்தையோ அவனை மகிழ்ச்சியாக்கும்.
ஆமாம், பிள்ளைங்களை கூப்பிட்டு உனக்கு ஒன்றும் இல்லைடா, நீ அவ்வளோதான் போச்சு, நீ மக்கா இருக்க, டீச்சர் உன்னை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்க, அப்படி இல்லை. அவனை பிளஸ் பண்ணுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. கர்த்தர் உன்னை உயர்த்துவார்னு சொல்லுங்க. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார்னு சொல்லுங்க. அது ரொம்ப நல்லது. அவன் செய்கிற சேட்டையை பார்க்கும்போது உங்களுக்கு கோவம் வரும், நல்வார்த்தையோ மகிழ்ச்சியாக்கும். அப்போ இங்கே நல்வார்த்தை பேசுகிறதே கிடையாது. எப்பையும் சாவு வார்த்தை, எப்பையும் நாசமாக போன வார்த்தை, எப்பையும் வறுமையை பற்றியே பேசுறது, எப்பையும் சாவை பற்றியே பேசுறது, எப்பையும் பசியை பற்றியே பேசுறது. நல்லதை பேசுங்க. இயேசு உயர்த்துவார், இயேசு விடுவிப்பார். அப்போ இங்கே நல்ல வார்த்தை பேசணும். நல்ல வார்த்தை தான் ஒருத்தனை மகிழ்ச்சியாக்கும். நல்ல வார்த்தை. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற அம்மாமார்கள், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சபிச்சிங்கன்னா அவன் அதை சுமந்தே ஆகணும். ஏன்னா நீங்கள் 9 மாதம் 10 மாதம் சுமந்ததுனால நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை சபிக்காது. எவ்வளோ கோவப்படுத்தினாலும் நல்ல வார்த்தையை சொல்லுங்கள். நல்லாயிருவான், திருந்திடுவான், ஆசீர்வாதமாக மாறிடுவான். மனைவி மாருங்க, உங்கள் வீட்டுக்காரனை சபிச்சிடாதீங்க. ஏன் தெரியுமா? கவலை, என் புருஷன் ரொம்ப சரியில்லையே, ஐயோ என் குடும்பம் சரியில்லையே, எங்கள் அப்பா சரியில்லையே, இது உன்னை ஒடுக்கிடும். சிலரெல்லாம் பார்ப்பேன், நல்லா இருந்த மாதிரி இருப்பாங்க, முகமெல்லாம் ஒடுங்கி போயிடும். அவங்க கவலை அவங்கள ஒடுக்குது. நல்ல வார்த்தையை பேசுங்க. அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அந்த பாருங்க, அந்த மோரியா மலையிலையும் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். இவன் போட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருக்காரு ஈசாக்கு. ஆனால் எப்போ அப்பா அப்பா எங்கப்பா, யாருப்பா பலி ஆடு யாருப்பா? கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. கடைசியில் கர்த்தர் பார்த்துக்கிடுவாருன்னு பேர் வச்சுட்டே வந்துட்டான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒன்று உங்களுக்கு சொல்லவா? அந்த மோரியா மலையில் கட்டின ஆலயத்தில் எவன் வந்து ஜெபிச்சாலும் கர்த்தர் அவனுக்காக பார்த்து கொண்டாரு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள. ஹல்லேலூயா. அதனாலதான் ஏன் இதை உங்க வாயால சொல்ல முடியாதா? இது ஏன் சொல்ல முடியல தெரியுமா? இன்னைக்கு வேத வாசிப்பை நிறுத்திட்டாங்க. காலையில் எழும்பி சங்கீதங்களை பெறட்டுங்க. காலையில் எழும்பி சத்தமா உங்க காது கேட்க நல்ல வார்த்தையை பேசுங்க. நான் கையில் வைத்திருக்கிற வேதாகமத்தை விட நல்ல வார்த்தை இல்லை. இந்த வார்த்தையை வாழ்க்கையாக்குங்க. இந்த வார்த்தையில நிரம்பி இருங்க. இந்த வார்த்தையை சந்தோஷமா வாசிங்க. துரித உணவு போல பைபிளை சாப்பிட்டீங்கன்னா ஒட்டாது. மொபைல் எல்லாம் தள்ளி வச்சிருங்க. எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இதுக்கு நல்ல நேரத்தை அதிகமாக கொடுங்க. இதுக்கு ரொம்ப நேரம் கொடுங்க. இதை படிக்க படிக்க உள்ளுக்குள்ள ஆத்துமா துள்ள ஆரம்பிக்கும். கையை தட்டுக்கல. ஹல்லேலூயா. அதாவது நல்ல வார்த்தை இருந்தால் தானங்க நல்ல வார்த்தை பேச முடியும். இவன் கேட்டதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் பேசின கெட்ட வார்த்தை. குழந்தைங்க ஏன் கெட்ட வார்த்தை பேசுது? அப்பா பேசுனதா அப்படியே பார்க்கும். அப்பா என்ன பேசுகிறாரு? அப்பா இப்படியில் பேசுகிறாரு, நம்மளும் அதையே பேசு. ஆனால் நிறைய பேர் நினைக்கிறாங்க பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுனேன். அப்பா கேட்டது தான் பேசுது. அப்பா சொல்லு அப்பா சொல்லு 2 வருஷமாக கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அப்பா தூக்கிடும் அப்பான்னு சொல்லிடுச்சு. கேட்டது தானே பேசுது. நீ கேட்டதெல்லாம் அப்யூசிங் வார்த்தை. நீ கேட்டதெல்லாம் நாசமாக போனவனே, அழிஞ்சு போனவனே. இதில் படிங்க. உன்னை மேன்மையாக வைப்பார், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். நீ கடன் வாங்காத இருப்பாய், நீ கடன் கொடுப்பாய். காலையில் எழும்பி சங்கீதத்தை வாசிச்சிங்கன்னா நம்ம தான் டேவிட்டாக மாறிடணும். நம்ம டேவிட்டாக மாறிட்டு ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்லலாம், சத்துருக்கள் எவ்வளவா பெருகி இருக்கிறாங்க, எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறவர்கள் அநேகர் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். என் தலையை நிமிர பண்ணுகிறவர் சொல்கிறார். வசனம் தான் வாழ்க்கை. எங்கே போனாலும் பைபிளை எடுத்து எடுத்து படிக்கணும். பைபிள் படிக்காமல் இருந்தால் சீக்கிரமாக நீங்கள் பின்வாங்கிடுவீங்க. சாப்பாடு இல்லாத ஒரு கிறிஸ்தவன், ஏன்னா நல் வார்த்தை இல்லாதவன், நம்பிக்கை இல்லாதவன். பைபிள் படிக்காத கிறிஸ்தவர்கள் எத்தனை தான் வந்தாலும் அப்படி வாழ்க்கையில் மாற்றம் வராது. நேரம் கொடுத்து படிங்க. நான் பார்த்த தேவதாசர்கள், நான் வளர்ந்தவர்கள், அவர்கள் பிரசங்கத்தை விட வேத வாசிப்பை முக்கியப்படுத்தினார்கள். வேதம் வாசிப்புத்தான் உன் கால்களுக்கு பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம். அட்டவணை போட்டு மட்டும் இல்லை, அதிக நேரங்கள் கொடுத்து. பொங்கல் வருதா 5 நாளில் ஆமாம் ஒரு ஏசாயாவை முடிப்போம். அப்படி படிக்கணும். வசனங்களில் திட்டம் போட்டு படிக்கணும். நேரம் கிடைக்கும் போது வேதத்தை மடியில் ஏந்தி கொண்டு படிக்கணும். கொஞ்சம் நம்மளோட பாரம்பரிய கிறிஸ்தவங்க முழங்காலில் நின்று தான் படிப்பாங்க. நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அது கஷ்டம் நமக்கு. அவங்களுக்கு அது பழக்கம். ஏன் முழங்காலில் நின்று படிக்கிறாங்கன்னா ஒரு மனதுக்காக கையில் ஏந்தி கொண்டு. இந்த பைபிள் இல்லாத காலம் கடைசி 200 வருஷ தலைமுறைக்கு தான் இருந்துச்சு. இது அப்படியே இதில் பிள்ளைங்களை பற்றின வார்த்தை வந்துச்சுன்னா அதை சொல்லி உங்கள் பிள்ளை தூங்கிட்டு இருக்கும்போது ஆசீர்வதிங்க. இதுதான். இல்லைன்னா பைபிளும் படிக்காமல் ஜெபிக்காமல் வெளியே போனால் வெளியே கவலை. ஏன்னா பாவம் உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளி விட்டு தான் பரலோகம் போக முடியும்.
பாரத்தோட எப்படி பறக்க முடியும் சொல்லுங்க? பாரம் இருக்கு, இயேசுநாதர் சத்தம் கேட்குது, இங்கே தான் பாரம் இருக்கு. கடன்காரன் வந்து வாசல்ல நிற்பான், எடுத்துக்கொள்ளப்பட்ட சகோதரி எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு. ஆனால் கடன்காரன் சொல்லுவான், ஐயோ என்னை சாவடிச்சுட்டு போயிட்டா, எங்கே போனான்னு தெரில, திடீர்னு போயிட்டாளே அப்படின்னு சொல்லுவான். ஆண்டவர் சீக்கிரம் வர்றாருல. அதனால தான் சொல்கிறேன், கவலை வர்றதுக்கு 3 காரணம். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிறது, 2வது என்ன சொன்னேன், ஆமாம் இல்லை இல்லைங்கிறது, 3வது இந்த நல்வார்த்தை பேசாமல். நல்வார்த்தை கண்டுபிடிங்க. பைபிளில் ததும்பி இருக்கணும், வேதத்தில் நிரம்பி இருக்கணும். வேதம் எப்பொழுதும் இருதயத்தில் போட்டுக்கிட்டே இருக்கும். பொல்லாதவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறபடியால் தங்கள் வாயினால் பொல்லாதவைகளை பேசுகிறார்கள். அப்ப காலையில இருதயத்துக்கு என்ன போட்டீங்க? உப்புமா போட்டேன், அது உடம்புக்குங்க. இட்லி போட்டேன், பிஸ்கட் போட்டேன். பிஸ்கட் தான் இருக்கிறதுலே கொடூரமான ஆபத்து, தெரியுமா? பிஸ்கட் சாப்பிட்டு யாராவது உடல் நல்லா இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இந்த பிஸ்கட்டை பற்றின பெரிய செய்திகளே இன்டர்நெட்டில் வருது. டாக்டர்கள் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்குள்ளே மிக மோசமான காரியங்கள் இருக்குது, குழந்தைகளை அவாய்ட் பண்ணிகிட்டே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரைட்டு, என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டிங்க சாப்பிட்றதுக்கு. மேகி சாப்பிட்றீங்க, நூடுல்ஸ் சாப்பிட்றீங்க, ஆனால் ஆத்மாவுக்கு ஒரே ஒரு சாப்பாடு தான். எத்தனை பேர் பைபிள் படிச்சிங்க? காலையில் எத்தனை பேர் எந்திரிச்சு வேதம் படிச்சிங்க? காலையில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு வந்தீங்களா? ஆமாம், கவலை ஒடுக்கிரும், அப்படியே முகமெல்லாம் ஒடுங்கி போயிடும். கவலையும் வியாதியும் ஒன்று தானே, கவலை ஒடுக்கிறோம். நல்வார்த்தை, ஆமாம் சொல்லுங்கள், என் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார், என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் எங்களை நடத்துவார், கர்த்தர் என் குடும்பத்தை ரட்சிப்பார், கர்த்தர் எனக்கு நல்ல முடிவை வச்சிருக்கிறாரு. அதனால தான் இதை செய்யணும். இல்லைன்னா நீங்கள் கவலையில் மாட்டிக்கிடுவீங்க. இந்த 3 காரியத்தை எழுதி வச்சுக்கிறங்க, இது ரொம்ப கவனிக்க.